நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த கதிரேசனோட வளர்ச்சிக்கு நம்ம மல்லியும், நம்ம விஜயும் ஒரு உறுதுணையா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கதிரேசன் இருந்துகிட்டு இந்த மல்லி கிட்ட ரொம்பவே ஒரு ரிக்வெஸ்ட்டா கேட்டுட்டு இருக்கேங்க. மல்லி எப்படியாச்சும் வந்துட்டு மாப்பிள தம்பிக்கு சொல்லி புரியவை. நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு பிசினஸ் வந்துட்டு விஜய் மாப்பிள தம்பி வந்துட்டு இதுக்கு மேல ரன் பண்ணிட்டோம். என்னால முடியல அப்படின்ற மாரி அதே சமயம் நீ வந்துட்டு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு விஜய் ஏத்துப்பாப்ல. நீ எப்படியாச்சும் சொல்லி விஜயோட மனச மாத்து அப்படின்ற மாரி அவ்வளோ உறுதி வந்துட்டு நம்ம கதிரேசன் நம்ம மல்லி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மல்லிக்கு இதெல்லாம் சம்மந்தமே இல்லைங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த நிஷா வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒரு குறுக்கு சுயரூபத்தில் நம்ம விஜய் அவமானப்படுத்திட்டா கண்டிப்பாக நம்ம விஜயால் அந்த ஒரு விஷயத்த தாங்கிக்க முடியாது. அதே சமயம் இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த நிஷா இருக்கிற போது எந்த ஒரு கிட்னாப் சீனும் நடந்தது கிடையாதுங்க. ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த ரேணுகா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அடி மேல் அடி வந்துட்டு நம்ம விஜய்க்கும் இந்த ஒரு வீட்டுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது ரொம்பவே வந்துட்டு சிரமந்தாங்க. நம்ம மல்லி வந்துட்டு இப்போ ரொம்பவே தீவிரமாக யோசிக்கிறது ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலே இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலுமே, இல்லை ரேணுகாவிலே இருந்தாலுமே எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? இவங்க வந்துட்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராமாவே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற உண்மை வந்துட்டு நம்ம மல்லி கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இந்த ரேணுகான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்களுடைய குறும்புத்தனத்துக்கும் இவங்களுடைய சுயரூபத்துக்கும் கொஞ்சம் கூட வந்துட்டு அளவே இல்லைங்க. ஏன்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லார்கிட்டயும் மாறு வேஷத்தில் நடிச்சுட்டு இருக்கேங்க. இப்போதாங்க நம்ம விஜய் கிட்ட கை வலிக்குது, என்னால் வந்துட்டு ஒன்றுமே முடியல, சண்டை போட்டவங்க அந்த ரவுடிங்க என் கையை வந்து அடித்து உடச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அழுந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணியம் வந்ததும் எனக்கு கையெல்லாம் வலிக்கலையே, நான் சும்மா சொன்னேனே, நீ வந்து என்கிட்டேருந்து போ தள்ளி அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி விரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மல்லி மட்டும் இந்த விஜய் கிட்ட இதை பற்றி பேசாமல் இவங்களோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சிட்டு சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது, செக் பண்ணன்ற அப்படின்ற ஒரு பேரில் நம்ம விஜய் கிட்ட சொன்னால் நம்ம விஜய் வந்துட்டு அதை ஏற்றுக்க போகிறது இல்லைங்க. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவளவே நீ செக் பண்ணுறியா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லியை தாங்க தப்பாக நினைப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலேயாச்சும் நம்ம மல்லி கொஞ்சம் திருந்தணுங்க. ஏன்னா இவங்களுடைய சுயரூபத்தினால பாதிக்கப்பட்டது நம்ம மல்லி மட்டும் கிடையாதுங்க. அந்த ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருமே தான். எப்படியாச்சும் வந்துட்டு அதிலேருந்து நம்ம மல்லிக்கு விடுதலை கிடைக்கணும். இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாவும் நம்ம மல்லியும் திரும்ப விஜய் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேங்க. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம நிஷாவும் இந்த ராஜேஸ்வரியும் போட்டு வச்சிருந்த சதி திட்டத்தில் ஒரு பலியாடாக சிக்க போகிறது இந்த நிஷாவே தாங்க. ஏன்னா இந்த நிஷா வந்துட்டு எப்படியாச்சும் கதிரேசன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சொத்து மதிப்பில் பாதி வந்துட்டு எனக்கு ஷேர் கிடைக்கணும். ஏன்னா பிறக்காத குழந்த இந்த மல்லியை வந்துட்டு அவள் பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டோம். இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த சுடரி வந்துட்டு அவங்க பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டோம். இவன் ரொம்பவே வந்துட்டு ஆடிட்டு இருக்கான். இதுக்கானது எல்லாமே வந்துட்டு ஒரு முடிவாக கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.